மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பாஜக விலை கொடுத்து வாங்குறதா பாஜக மேல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் தங்கள் கட்சிக்கு வந்தவங்களுக்கு பாஜக அதிக பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறதையும் பார்க்க முடியுது. 2024 மக்களவை தேர்தலில் 435 தொகுதிகளில் பாஜக நேரடியா போட்டியிடும் நிலையில அதுல 106 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜக சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு பாஜக. இதுக்கு பின்னாடி பாஜகவின் தேர்தல் வியூகம் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் பல தொகுதிகளில் சரியான வேட்பாளர்கள் இல்லாததாலேயே பாஜக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா விமர்சனமும் முன்வைக்கப்படுது. கட்சி மாறியவர்களுக்கு அதிக சீட், பாஜகவின் வியூகம் என்ன, எந்தெந்த மாநிலங்களில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து இணைந்தவர்களுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024 மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் 435 தொகுதிகளில் பாஜக நேரடியாக களம் காணும் நிலையில அதில் சுமார் 106 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா 25% தொகுதிகளை புதிதாக கட்சியில சேர்ந்தவங்களுக்கு கொடுத்திருக்கும் பாஜக பல மாநிலங்களையும் ஏறத்தாழ 25% தொகுதிகளை கட்சி மாறியவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதிகபட்சமா ஆந்திராவில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 5 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் சேர்ந்தவங்களை களம் இறக்கி இருக்கு. தெலுங்கானாவில் 17 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 11 தொகுதிகளில் கட்சி மாறி வந்தவங்களுக்கு சீட் கொடுத்திருக்கு. அப்படி கட்சி மாறி வந்தவங்களுக்கு கர்நாடகாவில் 4 பேருக்கும் கேரளாவில் 2 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 19 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைஞ்ச 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. தென் மாநிலங்களின் நிலை இப்படி இருக்க பாஜக பலமா இருக்க உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்லையும் இதே நிலையே இருக்கு. மேற்கு வங்கத்தில் 10 தொகுதிகள்லையும், மகாராஷ்டிராவில் 7 தொகுதிகள்லையும், குஜராத்தில் 2 தொகுதிகள்லையும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களை களமிறக்கி இருக்கு பாஜக. உத்தரப்பிரதேசத்தில் 74 தொகுதிகளில் களமிறங்கின பாஜக அதிகபட்சமா 23 தொகுதிகளில் வேற கட்சியிலிருந்து பாஜகவில் சேர்ந்தவங்களை களமிறக்கி இருக்கு. பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தலா 7 தொகுதிகளில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி மொத்தமா மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் சேர்ந்த 106 பேருக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கு. அதுல 90 பேர் கடந்த 5 ஆண்டுகளுக்குள்ள பாஜகவில் இணைஞ்சவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சொந்த கட்சியினருக்கு வாய்ப்பு வழங்காம மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு பாஜக வாய்ப்பு வழங்கி இருக்கிறதா எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வச்சாலும் அந்தந்த பகுதிகளில் செல்வாக்கோட இருக்கும் நபர்களை பாஜக தங்கள் கட்சியில இணைச்சு அவங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்குறத தனது வியூகமா கொண்டு செயல்படுதுன்னும் அது பாஜகவுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்குன்னும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.